ஆந்திராவிலும் கெத்து காட்டிய ரஜினியின் மாஸ் பேச்சு. ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தல் நடந்தது. இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றார். ஏற்கனவே 3 முறை முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக பதவியேற்றார். இந்த விழாவில் சந்திரபாபு நாயுடுவுடன் அமைச்சர்கள் பதவியேற்றனர். தெலுங்கு தேசம் கட்சியின் எம்எல்ஏவான சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ், ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் உள்பட பலர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் பவன் கல்யாணுக்கு ஆந்திர மாநில துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றார். நடிகர் ரஜினிகாந்தும் சந்திரபாபு நாயுடுவும் நல்ல நண்பர்கள். இந்நிலையில்தான் ஆந்திர சட்டசபை தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் பக்கம் மூலமாகவும் பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளித்தும் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஏற்கனவே ஒரு விழாவில் ரஜினிகாந்த் பேசியதும் இந்த வெற்றிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் ஆந்திர முதல்வராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு நேரில் அவர் வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் ஆகியோர் பங்கேற்றனர். இருவருக்கும் விழா மேடையில் முதல் வரிசையில் சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. முன்னதாக விழா மேடைக்கு வந்த ரஜினிகாந்த் பார்த்து அங்கிருந்தவர்கள் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்தனர். அவர்களை பார்த்து ரஜினிகாந்த் சிரித்தபடி கையசைத்து மாஸ் என்ட்ரி கொடுத்திருந்தார்.